எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விசுவலைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு 10 சந்தேக கேள்விகள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் விசுவலைசேஷனா என்ன அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா நீங்கள் நம்ம சேனலில் விசுவலைசேஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10 கேள்விகள் நான் எடுத்து வச்சுருக்கேன், காமனான சில கேள்விகள். ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு விசுவலைசேஷனில். அதில் முதல் டவுட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, கரெக்ட் டைம், அதாவது சரியான நேரம் எப்போ விசுவலைசேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னால் ஏர்லி மார்னிங் தான் கரெக்டான டைம். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கிராட்டிவிட்டி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து விசுவலைசேஷன் பண்ணலாம். பட் உங்களுக்கு எனக்கு நல்ல சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஒரு 4 to 6 பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த யூனிவர்ஸோடைய கனெக்ஷன் நிறைய இருக்கும். பட் இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறது மற்றும் பிஸ்னஸ் பண்ணுறதுனா அந்த டைம் வந்து கிளாஷ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் விசுவலைசேஷனை ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக பண்ணணும், மைண்டு காமாக இருக்கணும் மெயினாக. ஸோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வாட்டி விசுவலைசேஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணணும், அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் கிராட்டிவிட்டி எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாம். இல்லை நீங்கள் படுத்துகிட்டே அப்படியே விசுவலைசேஷன் பண்ணிட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க, அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி பண்ணால் ரொம்ப நல்லது, அதுக்கு மேலே போக வேண்டாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், 2 வாட்டி போதும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு பண்ண முடியாது, அது எப்படி நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா அடுத்த கேள்வி பார்த்துக்கோங்க. விசுவலைசேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்களை விசுவலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி வேணாம், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சொந்த வீடை பற்றியே நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிங்க. அந்த சொந்த வீட்டில் நீங்கள் எப்படி வந்து அந்த ஸ்மெல்லை உணர்வீங்க, உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரா மாதிரி, அது மாதிரி ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு கதை மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் ரேண்டமாக நிறைய விஷயங்கள் விசுவலைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆக ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1 month அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படியே மாற்றி திருப்பி வரலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு ஸ்டோரியை எடுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது மாதிரி ஏதாவது ப்ளைன் மியூசிக் கேட்டுகிட்டே விசுவலைசேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் அமைதியாக இருந்து என்னால் விசுவலைசேஷன் பண்ண முடியும், எனக்கு அமைதி தான் பிடிக்கணும், நீங்கள் அமைதியாக இருந்து கூட பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சவுண்டு கேட்டால் எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளைன் மியூசிக் காதில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு விசுவலைசேஷன் பண்ணலாம். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நாள் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா விசுவலைசேஷன் வந்து எனக்கு வந்து பழிக்காமல் போயிருமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, ஒரு நாள் ஓகே. இப்போ நீங்கள் ஏதாவது மனசு சரியில்லை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு நாள் பண்ணால் ஓகே, விட்டுடலாம். ஆனால் அதுவே நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் 2 வாரம் மேலே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ விசுவலைசேஷன் பண்ணுறதே உங்களுக்கு அந்த ஐடியாவே போயிடும். நமக்கு அதை பண்ணணுன்னே தோணாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு நாள் மிஸ் ஆனால் பரல, பட் அது ஒரு நாளைக்கு மேலே தாண்டக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விசுவலைசேஷன் நான் வந்து பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, இப்போ நான் விசுவலைசேஷன் பண்ணுறேன் இதை மாதிரிலாம் நான் பண்ண சொல்லிட்டு வெளியே போய் பீப்புளோட டிஸ்கஸ் பண்ணலாமா கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ சொந்தமாக ஒரு விழாவில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நீங்கள் வெளியே போய் சொன்னீங்கன்னா எல்லோரும் உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓவராக ஆசைப்படுறேன், இதெல்லாம் வாழ்க்கை நடக்காது சொல்லிட்டு நெகட்டிவாக அவங்க நிறைய சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விசுவலைசேஷன் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளியெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லிக்காதீங்க, நான் இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுறேன் எனக்கு இப்படி வருது அப்படி எதுவுமே சொல்லிக்கவே வேண்டாம். உங்கள் கற்பனை உலகத்தை நீங்கள் வாழுங்க. கண்டிப்பாக அந்த கற்பனை வந்து நிஜமாக வாழ்க்கையில் மாறும். எப்போ அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாறும். நீங்கள் வெளியே போய் சொன்னீங்கன்னா தேவையில்லாத நீங்கள் நிறைய இன்புட்ஸ் எடுத்துப்பீங்க, நெகட்டிவ் இன்புட்ஸாக நிறைய வரும், அதனால் உங்களுக்கு விசுவலைசேஷன் பண்ணவே முடியாது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விசுவலைசேஷன் பற்றி நான் வந்து அப்பப்போ திங்க் பண்ணிகிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. விசுவலைசேஷன் பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வெளியே வந்துடணும். நீங்கள் அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது, நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, நம்மக்கிட்ட அந்த மாதிரி வீடெல்லாம் கட்ட முடியுமா, அந்த மாதிரி கார்லாம் வாங்க முடியுமா, அந்த 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 நினைப்பே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கே பண்ணக்கூடாது. விசுவலைசேஷன் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். அதிலே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறது, ஆஃபீஸ் டைமில் இருக்கும்போது ஏதாவது அதை பற்றியே யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வரும் அதை பற்றி. ஸோ நீங்கள் அதை பற்றி அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா,
விசுவலைசேஷனுக்கு பெரிய கோல் தான் வைக்கணுமா இல்லை சின்ன கோல் கூட வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய கோல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகும். சின்ன விஷயமே ஆகும். பட் சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஏன் விசுவலைசேஷன் யூஸ் பண்ணணும்? தேவையில்லாத நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, ரெப்புடேஷன் ப்ராக்டிஸ் இருக்குது, 555 இருக்குது, 333 இருக்குது, 777 இருக்குது. அதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். விசுவலைசேஷன் நீங்கள் வந்து பண்ணணும்னா நீங்கள் பெரிய கனவுல, அதாவது உங்கள் தகுதியை மீறி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் விசுவலைசேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். பெரிய பங்களா வீடு, பெரிய கார், அதெல்லாம் வந்து உங்கள் தகுதிக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் விசுவலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து விசுவலைசேஷன் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு நல்ல ஒரு காமான இடம் பார்த்துட்டு நல்லா கண்ணை மூடிட்டு டீப் ப்ரீத் பண்ணுங்கள் ஒரு 1 மினிட்டுக்கு. டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் பாடியும் மைண்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து விசுவலைசேஷனுக்கு போகிறீங்கன்னா அப்போ தான் மைண்டு கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மியூசிக் போட்டு நீங்கள் பாட்டுக்கு பொறுமையாக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வீடோ காரோ, நீங்கள் பிடிச்ச காரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி, வீடுனா அந்த வீடுக்குள்ளே சுற்றி பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது வந்து நான் ஸ்டோரியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாமா விசுவலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் நான் முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டோரி எடுத்திங்கன்னா அதை 1 மந்த் மேலே கொண்டு போக பாருங்கள். இன்றைக்கி வந்து சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி, நாளைக்கு சொந்தமாக ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஸ்டோரி, அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு விசுவலைசேஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடும். ஏன்னா உங்கள் கான்ஷியஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆசையை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சு காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கான்ஷியஸ் நிறைவேற்றும். நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அது செஞ்சு கொடுக்கும். அதான் உண்மை. ஸோ இதான். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் விசுவலைசேஷன் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, குறைஞ்சது ஒரு 15லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வந்து 30, மினிமம் 15 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப போக வேணாம். ரொம்ப போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலையும் பார்த்துக்கோங்க, அதானே சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் அது டென்ஷன்லேயே சில பேர் விசுவலைசேஷன் பண்ணுவாங்க. பண்ணி சீக்கிரமாக வெளியே வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் 15 நிமிஷமே போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மியூசிக் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் முடிச்சு அப்படியே பொறுமையாக வெளியே வந்துட்டிங்கன்னா அதுவே போதுமானது. விசுவலைசேஷன் 15 நிமிஷமே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. இல்லை 10 நிமிஷம் மேலே போகணுன்னா 30 மினிட்ஸ், ½ அன் ஹவர், அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். ஸோ இதுதான் வந்து விசுவலைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காமனான 10 டவுட்ஸ் நான் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்குமே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். ஸோ அதான், ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.